வெல்கம் டு பிரகலியாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சாதம் செஞ்சோன்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா உதுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, இது கம்பல்ஷன் கிடையாது, நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகா ஒரு 7 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா லைட்டாக வதங்கினதும் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா கூட இருந்தால் கூட நம்ம போடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம கடலைப்பருப்பு போட்டு வறுத்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, தனியாக எடுத்துடலாம். இப்போ உளுந்து வறுத்துடலாம். கூடவே மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக உளுந்து வறுத்தாச்சு. கூடவே நம்ம தேங்காயும் சேர்த்து வறுத்துடலாம். லைட்டாக அந்த ஈரம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம அரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா அரைச்சிடலாம். பாருங்க, இப்போ நான் ட்ரையாக அரைச்சிருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பிசைகிறப்போ. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு கருவேப்பிலை மிக்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் இந்த மாதிரி குக்கரில் வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை மிக்ஸு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நம்ம நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சாதம் செஞ்சோன்னா கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட நம்ம சாப்பாடுலலாம் ஜென்ரலாக குழம்புல இல்லை பொரியலெல்லாம் கருவேப்பிலை ஒதுக்குறவங்க கூட இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க.
நல்ல முடி வளரும். இப்போ நம்ம எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம அந்த பருப்புலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கனால ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது. கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அந்த பருப்போட டேஸ்ட்டோட இந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு பெருசாக தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா முடி நல்லா வளரும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் கூட தீந்துரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை செய்யலாம், கருவேப்பிலை சாதம் செய்யலாம். கருவேப்பிலை வீட்டில் நிறைய இருக்குது, வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சாதம் செஞ்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரகலாஸ் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம்.